புக் தெரியுமா? நம்ம வந்து சைத்தான்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி வந்து ஒரு படம் நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த படம். அந்த ஜெயலக்ஷ்மின்னு ஒரு பாட்டுலாம் வரும் தெரியுமா? அது சில குரல்லாம் கேட்கும். நான் இது மிரட்டுற மாதிரி, நீ வந்து என்னன்னா என் கூட வந்துரு, நீ என் கூட வந்தனா சந்தோஷமா இருக்கும், இங்கே உன்னை வந்து யாருமே சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னையோட வீடியோ வந்து இப்படி இந்த லொக்கேஷனில் எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. நான் வந்து கோவிலுக்கு வேறு போயிட்டு வந்தேன்னா, ஸோ காஸ்ட்யூம்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அதே காஸ்ட்யூமில் அப்படியே எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. எதுவும் நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி வந்து என்னென்னா என்ன எனக்கு சொல்கிறதுனே தெரியல. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா மைக் வந்து இது பண்ணலான்னு பார்த்தா மைக்கு சார்ஜ் இல்லை அன்றைக்கி வீடியோ எடுக்கும்போது. சரி சார்ஜ் ஓடிச்சு. நானும் என்னடா 2 நாளாக சார்ஜ் எடுதான்னு பார்த்தேன். சரி இன்னைக்கு காலையில் மைக் எடுத்து பார்த்தா மைக் வேலையே செய்யலை. திரும்பி இப்போ நான் சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். அது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு கூட எனக்கு தெரியல. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு லேப்டாப் எடுத்தால் லேப்டாப்லேயும் பிரச்சனை, ஃபோன் எடுத்தால் ஃபோன்லேயும் பிரச்சனை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக ஒருத்தவங்களுக்கு ஏன் தான் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னே தெரியல. சரி நான் என்ன பண்ணுறது, வீடியோ எடுக்காமல் இருக்கலாம்னு பார்த்தா எத்தனை நாள் வீடியோ எடுக்காமல் இருக்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் வந்து அப்படியே இப்படி நேச்சுரல் சீனோட வீடியோ எடுக்கலாம் முடிவு பண்ணேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற புக் வந்து என்னென்னா சுஜாதா சாரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் வந்து என்னென்னா சைத்தான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆத்தர் வந்து யாருன்னா சுஜாதா. இதுக்கு முன்னாடி இந்த ஆத்தரை எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க சொல்லுங்கள்? நானே மறந்துட்டேன், ஒரு நிமிஷம். கொலையுதிர் காலம் புக்கு படித்தோம்ல, கணேஷ் வசந்த் வருவாங்களே, டீனான்னு இருப்பாள். அது வீடியோ பார்க்கலன்னா முன்னாடி போய்ட்டு அந்த வீடியோ பாருங்கள். நான் அவனும் டிஸ்கிரிப்ஷனில் அதை வந்து டேக் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அந்த வீடியோ அந்த புக்கு வந்து படித்தாச்சா? ஸோ அந்த ஆத்தர் தான் இதுவும் எழுதினாங்க. இது வந்து கேட்டேன், இது வந்து என்ன புக் தெரியுமா? நம்ம வந்து சைத்தான்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி வந்து ஒரு படம் நடிச்சிருப்பாங்கல்ல, அந்த படம். அந்த ஜெயலக்ஷ்மின்னு ஒரு பாட்டுலாம் வரும் தெரியுமா? அது ஓகேவா? ஸோ அந்த வந்து படம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே அந்த படத்தில் என்ன இருக்கோ அப்படியே டிட்டோ தான். இந்த புக்கை பார்த்து தான் ஆக்சுவலாக அந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த படம் பேருமே சைத்தான் தான். என்னென்னா ஆனால் அந்த புக்கில் வந்து எப்படி இருக்கும்னா, ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவர் வந்து என்னென்னா இது சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்துட்ருப்பாரு. ஸோ வேலை பார்த்துட்ருக்கும்போது திடீர்னு என்னென்னா அவரோட காதில் வந்து சில குரல்லாம் கேட்கும். நான் இது மிரட்டுற மாதிரி, நீ வந்து என்னென்னா என் கூட வந்துரு, நீ என் கூட வந்தனா சந்தோஷமாக இருக்கலாம், இங்கே உன்னை வந்து யாருமே சந்தோஷமாக இருக்க விட மாட்டாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணும், இது மாதிரி ஜெயலக்ஷ்மியை வந்து உங்ககிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க, நீ வந்து அவங்களெல்லாம் கொலை பண்ணணும், உன் ஒய்ஃப் தான் வந்து ஜெயலக்ஷ்மி அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி என்ன பண்ணும், எல்லாரையும் கொலை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் நார்மலாக வந்து இல்லை எனக்கு மட்டும்தான் ஏதோ கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் ஒய்ஃப் கிட்ட அம்மா கிட்ட எல்லாருக்குமே சொல்லுவார். இருந்தாலும் அந்த வாய்ஸ் வந்து அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாமினேட் பண்ண ஆரம்பித்து கடைசியாக இவர் வந்து என்னென்னா அந்த வாய்ஸ் வந்து எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போவார். டாக்டர்கிட்ட போகும்போது அவர் வந்து சில கன்க்ளூஷன்லாம் சொல்லுவார், இதனால் இருக்கும், சில இது முற்பிறவினால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு அதுக்கப்புறம் இவரை வந்து ஹாலுசினேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, இவரை வந்து ஹிப்னடைஸ் பண்ணி ஒரு வேளை போன ஜென்மத்துலேருந்து ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக வருவாங்க. ஸோ இவர் வந்து ஹிப்னடைஸ் பண்ணும்போதும் சில விஷயம் வந்து சொல்லுவார். ஸோ அவர் வந்து இவருக்கு திரும்ப திரும்ப வர அந்த ஊருங்க, அவர் பார்க்குற அந்த விஷுவல்ஸு அதெல்லாம் சில இது வந்து இவருக்கே இன்ஸ்டன்ட் மாதிரி தோணும், ஏன் நம்ம அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி போகும்போது அவர் என்னென்ன பார்க்குறாரு, இதுலேயும் வந்து அந்த கணேஷ் வசந்த் கேரக்டர் வந்து வருவாங்க, ஓகேவா? அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அவர் போயிட்டு அவர் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாரு, இவரோட போன ஜென்மமா இல்லை வேறு யார் வந்து காதலில் வந்து சொல்கிறா, இவர் வந்து போன ஜென்மத்தில் என்னவாக இருந்தார், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் வந்து போகும். சூப்பராக இருக்கும் அந்த புக்கு, வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து இது கேட்கலாம். இது வந்து ஒரு 3 hours 4 hours கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக கேட்டுட்டேன், நீங்களும் கேட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும், த்ரில்லாக போகும். ஒரு வேளை புக்காக இருந்துச்சுனாலும் நீங்கள் புக்காக வாங்கி படிங்க, ஓகேவா? நான் வந்து ஆடியோ புக்காக கேட்டதுனால நான் உங்களுக்கு ஆடியோ புக்காக சஜஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் இன்னொன்று சொல்லுங்கள், உங்களுக்கு ஆடியோ புக் வந்து சஜஸ்ட் பண்ணுறது ஓகேவாக இருக்கா, இல்லை வந்து புக்காக நான் உங்கள்கிட்ட காட்டுறது ஓகேவாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து இப்போது வந்து ஒரு 1 வீக்காக ஆடியோ புக் தான் கேட்டுட்ருக்கேன். நான் வந்து புக்ஸும் படிக்கிறேன், புக்ஸ் படிச்சுட்டு ஆடியோ புக்கும் கேட்குறது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. திடீர்னு எனக்கு வந்து ஃப்ரீ டைம் இல்லைன்னா நான் வந்து ஆடியோ புக்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது. நான் வந்து கேட்டுகிட்டே வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணுற மாதிரி, இல்லை நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன், ஃபுல் டைமாக இருக்கேன் அப்படின்னா நான் புக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ரெண்டுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து எனக்கு ஆடியோ புக் சொல்கிறது ஓகேவா, இல்லை நான் வந்து புக்காக காட்டுறது வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து ஸ்பான்சர் கிடையாது, எனக்கு எது ஓகேவாக இருக்கும், நான் வந்து எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தான் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் வந்து இந்த மாதிரி வந்து கொலை மிரட்டலாக உள்ள புக்கெலாம் படிக்கிறதுக்கு பிடிக்கும்னா வந்து அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.